ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு டுட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். ஒரு கேம் எப்படி விளையாடுறதுன்னா, அது என்ன கேம்னா யோனோ தான் எப்படி விளையாடுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க, இப்போ நீங்களும் நானும் மட்டும் தான் விளையாட போகிறோம். ஸோ இப்போ 7 கார்டு எடுத்து வச்சுக்கலாம். நம்ம 7 கார்டு விளையாடலாம். இப்போ 7 கார்டு சும்மா நான் காட்டுறேன். 1 2 3 4 5. ஸோ இப்போ இதை 7 கார்டை நான் வச்சுருக்கேன்னா, இப்போ நான் 3 ப்ளூ போட்டேன். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட என்ன கார்டு இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ 3லேயே எல்லோ இருந்துச்சுன்னா எல்லோ 3 மேட்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போது நீங்கள் விளையாண்டிங்களா, இப்போ ஸ்கிப்பு ஆப்பனண்ட்டால் விளையாட முடியாதோ. அதாச்சும் ஸ்கிப்புனா இந்த மாதிரி இருக்குமா. அடுத்து 7. அதுக்கப்புறம் இன்னொரு கார்டு என்னதுன்னா வைல்டு கார்டு. இது கலர் மாற்றுற கார்டு, கலர் சேஞ்சிங் கார்ட்ஸு. இதில் நீங்கள் என்ன கலர் வேணாலும் போட்டுக்கலாம். ப்ளூ, க்ரீன், அப்புறம் ரெட்டு, எல்லோ, இதெல்லாம் தான் போட்டுக்கலாம். இப்போ நான் க்ரீனுக்கு மாற்றுறேன். இப்போது இந்த ரிவர்ஸை போட்டு யூனோ சொல்லிட்டேன். யூனோ இப்போ ஏன்னா என்கிட்ட இப்போ ஒரு கார்டு தான் இருக்கா. ஆப்பனண்ட் இப்போ நம்மளுக்கு இருங்க, அந்த கார்டு எங்கே, இது இல்லை, இது இல்லை, இது இல்லை, இது ட்ரா 2. இது எந்த கலரில் வேணாலும் அன்னேபிள். இப்போ க்ரீன் இருக்கிறதுனால போட முடியாது. ஸோ எங்கே அந்த கார்டு, ஒரு கார்டு ஒன்று இருக்கும் காய்ஸ். இருங்க 1 மினிட். இப்போ இந்த கார்டில் நீங்கள் என்ன வேணால் போட்டுக்கலாம். எஸ், இதில் என்னென்ன கார்ட்ஸ் இருக்குன்னா ஷஃபிள், அப்புறம் +4, அப்புறம் கலர் சேஞ்சிங். நான் இப்போ +4 போட்டேன். நான் இப்போ 4 கார்டு எடுக்கணும். 4 கார்டு எடுக்க போகிறேன். 4 கார்டு எடுத்தாச்சு. இப்போ +4 போட்டு கலர் சொல்லணும். இப்போ ரெட்டா இப்போ நான் ரிவர்ஸ் பண்ணிட்டேன். அதான் இதை விளையாடணும். இப்போ 7 போட்டேன். உங்கள்கிட்ட 7 இருக்கா, நீங்கள் 7 போடணும். அதுக்கப்புறம் 5 போட்டு, அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட 5 இருக்கா, இல்லை வேறு ஏதாச்சும் ரெட் கலர் இருக்கா, இல்லை கலர் சேஞ்சிங் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி போடணும். இல்லைன்னா இப்படி கார்டு எடுத்துடணும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா யூனோ அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ உங்கள்கிட்ட எந்த கார்டும் இல்லைன்னா கார்டு எடுத்துருங்க. கார்டு எடுத்ததுக்கப்புறம் நான் இதெல்லாம் ஷஃபிளு போட்டு வின் பண்ணிட்டேன். ஸோ ஸ்பெஷல் கார்ட்ஸ் எல்லாம் என்னதுன்னு காட்டிட்டேன். அதாச்சும் ஒரு மாதிரி பவர் கார்ட்ஸ், ஒரு பவரோடு இருக்கிற கார்ட்ஸ். இப்போ அப்படி நிறைய விஷயத்துக்கு பவர் இருக்குது, ஒரு வேல்யூ இருக்குது. அந்த மாதிரி வேல்யூபிள் கார்ட்ஸ்லாம் என்னதுன்னு காட்டிடுறேன். உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக கொண்டு வந்திருக்க ஸ்பெஷல் கார்ட்ஸ். ஸோ இதுதான் ஷஃபிளு. இந்த கார்டை இப்போ நீங்கள் போட்டிங்கன்னா ஆப்போனன்ட் கிட்டே இருக்கிற கார்டும் இப்போ ஷஃபிள் போட்டவங்க கார்டும் ரெண்டுத்தையும் அப்படியே மிக்ஸ் பண்ணி போடணும் 2 பேருக்கும். இதுதான் இது பிளாங்க் கார்டு. இது நீங்கள் எந்த பவராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். +4 வேணுமா +4ஆக யூஸ் பண்ணிக்கலாம். ஷஃபிளாக வேணுமா ஷஃபிளாக யூஸ் பண்ணிக்கலாம். கலர் சேஞ்சிங் வேணுமா கலர் சேஞ்சிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ரிவர்ஸ் என்னதுன்னா, ரிவர்ஸ்னால் இப்போ நான் ரிவர்ஸ் போட்டேன்னா ஆப்போனன்ட் விளையாடுற மாதிரி இருக்கும். அதுவே அவங்க ரிவர்ஸ் போட்டால் ஏதாச்சும் வேறு கலரில் ரிவர்ஸ் போட்டால் திருப்பி நான் விளையாடணும். திருப்பி நான் ரிவர்ஸ் போட்டால் அவங்க விளையாடணும். இந்த மாதிரி ரிவர்ஸாக போட்டிருந்தா மாற்றி விளையாடணும். பட் அந்த மாதிரிலாம் நடக்காது. ஸோ அடுத்து என்னதுன்னா +2. இதெல்லாம் பயங்கரமான கார்ட்ஸ் காய்ஸ். இதெல்லாம் கிடச்சதுன்னா சூப்பர் தான் ஒரு விதத்தில். இது இப்போ நீங்கள் போட்டிங்கன்னா ஆப்போனண்ட் 2 கார்டு எடுக்கணும். அடுத்து ஸ்கிப்பு. இது நீங்கள் போட்டிங்கன்னா ஆப்போனண்ட்டு ஸ்கிப் ஆகி நம்ம தான் திருப்பி விளையாடணும். +2 ஸ்கிப் மாதிரி தான். அடுத்து வைல்டு கார்டு. இதெல்லாம் ரொம்பவும் பவர் கார்டு காய்ஸ். இது கலர் சேஞ்சிங் கார்டு. இந்த ஃபோட்டோவில் இருக்கிற கலரில் அந்த கலர் வேணாலும் மாற்றிக்கலாம். உங்கள்கிட்ட இப்போ க்ரீன் அதிகமாக இருக்கா, க்ரீனுக்கு மாற்றிக்கலாம். ரெட் அதிகமாக இருக்கா, ரெட்டுக்கு மாற்றிக்கலாம். இல்லை ப்ளூக்கு அதிகமாக இருக்கா, ப்ளூவையும் மாற்றிக்கலாம். இல்லை எல்லோ அதிகமாக இருக்கா, எல்லோவுக்கும் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி உங்கள்கிட்ட நிறையா இருக்கிற கலர் கார்ட்ஸை போடுங்க, ஜெயிச்சிடுங்க. அதுக்கப்புறம் +4. இப்போ நீங்கள் போட்டிங்கன்னா ஆப்போனன்ட் +4 எடுத்துருவான். இதில் இருக்கிற எல்லோ, ரெட், ப்ளூ, க்ரீன் இந்த எந்த கலர் வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் டுட்டோரியல் காய்ஸ். இது உண்மையிலே ஒரு பெஸ்ட்டு கேம். இதை நீங்கள் எங்கே வேணால் வாங்கலாம். அமேசான் நம்ம விசிட் யுவர் நியர் ஸ்டோர் தென் பை. அந்த மாதிரி உங்கள் பக்கத்தில் இருக்கிற எங்கே வேணாலும் இது கிடைக்கும். இதில் ஒன்றும் கிடைக்காத பொருள்லாம் கிடையாது. இனி நம்ம புது ஜோனர்ஸாக போடலான்னு இருக்கும். நிறையா டுட்டோரியல்,
அப்புறம் ப்ளூபர்ஸ், அப்புறம் பிகின் த சீன்ஸ், அப்புறம் நிறையா வந்து 90s கிட்ஸ், அப்புறம் ஏர்லி 90s கிட்ஸ் வீடியோஸ்லாம் போட போகிறோம். ஸோ பாய் ஃப்ரம் கிளாஸ்மேன் தமிழ். உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் அன்பு மகன் மார்ட்டின்.